ஒரு நிமிட கேள்வியை கேட்டு நாம் விடைபெறுவோம் என்று நினைக்கின்றேன். தற்பொழுது கொரியாவிலே நீங்க வசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இங்குள்ள காலநிலை மாற்றங்கள் எவ்வாறு உங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது மற்றும் இந்த வகையில் நீங்கள் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை சொல்லுங்கள். எமது நாட்டிலே பல இளைஞர்கள் இங்கு வருவதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இங்குள்ள வித்தியாசம் என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு பல வகையான போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருவதற்கு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் சில விஷயங்கள் இங்கே ஹராமானவை இருக்கின்றது. பண்டிகள் மற்றும் நாய்கள் சாப்பிடுகின்றார்கள், பாம்புகள் சாப்பிடுகின்றார்கள், இந்த நாட்டுக்கு போக வேண்டாம் என்று சில இளைஞர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நீங்கள் இவர்களுக்கு நீங்கள் பெற்ற அனுபவத்தில் ரீதியிலே இங்குள்ள என்னென்ன வகையான ஹலாலான உணவு வகைகள் இருக்கின்றது மற்றும் இங்குள்ள எந்த வகையிலான இலவான உணவு வகைகளை இங்கு பெறுவதற்கான எமது இஸ்லாமிய இளைஞர்கள் தனது ஏற்பாடுகளையும் வழிவகைகளையும் செலுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையில சில இளைஞர்களுக்கு இந்த வகையான அடிப்படையிலே சில புத்திமதிகளை சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை வைத்து மிஸ்டர் கலீம் அவர்களே. இலங்கையிலிருந்து கொரியாவுக்கு வர இருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்கள் காலநிலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கொரியா ஒரு குளிரான பிரதேசத்தை கொண்ட ஒரு நாடு. நீங்கள் நமது நாட்டில் நாம குளிரை அனுபவிச்சிருப்போம், சிறு குளிரை. ஆனால் அந்த ஐஸ் விழுந்த அந்த நிகழ்வை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். அவ்வாறான ஒரு நிகழ்வு இங்கே இருக்கின்றன. அதற்காக இங்கு உடைகள் இருக்கின்றன. அவ்வாறான உடைகளை அணிந்து கொண்டு வேலை செய்யலாம். நமக்கு இலங்கை காலநிலை வித்தியாசமும் கொரியாவுடைய காலநிலை வித்தியாசமாக இருக்கிற காரணத்தால அந்த சூழலை நம்மளது உடம்பு தாக்குப்பிடிப்பது சற்று கடினமாக இருக்கும். கால வகையில் அது சீரடைந்து சரியான ஒரு நிலைக்கு அமைந்துவிடும். அவ்வாறான அமைப்பு உடல்நிலையில் இருப்பதனாலும் உடைகளும் அதுக்குரிய உடைகள் இருப்பதனாலும் அந்த உடைகளை வேண்டி நாம பாவித்துக் கொள்ளலாம். கொரியாவில் உள்ள உணவு வகைகளை சொல்ல போனால் எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. ஹலாலான உணவு உண்ண வேண்டும் என்றால் ஹலாலான உணவை தேடி போய்த்தான் உண்ண வேண்டும். அதற்கான ஒழுங்குகள் இங்கு கொரியாவில் உள்ள பள்ளிவாசல்கள், முஸ்லிம் பெடரேசன்கள் இவ்வாறான ஏற்பாடுகளை செய்துள்ளன. இலங்கையில் உள்ள இளைஞர்களால் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்களும் இங்கு இருக்கின்றன. அங்கும் ஹலாலான உணவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா வகையான மரக்கறி வகைகளும் மீன் வகைகளும் இருக்கின்றன. உணவுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இங்கு இல்லை. இங்கு கொரியா மக்கள் உண்பதற்கு வித்தியாசமான உணவு வகைகள் இருக்கின்றன. அவர்கள் அதை உண்ணுவார்கள். அதை நாம தவிர்த்து நம்மட உணவுகளை நாம உண்பதற்குரிய வழிவகைகளை இங்கு ஏற்கனவே இருக்கின்ற முஸ்லிம்களாலும் தற்போது வந்துள்ள இளைஞர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான உணவை நாம பெற்றுக் கொள்வதில் எந்தவித சிரமமும் இல்லை. ஐயமின்றி கொரியாவுக்கு வரலாம். மிஸ்டர் ஹலீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பல கருத்துக்களை எமது ஸ்ரீலங்காவில் இருக்கும் இளைஞர்களுக்கும் இங்குள்ள இளைஞர்களுக்கும் பல புத்திமதிகளை சொன்ன இந்த வேளையிலே மிக்க நன்றி. மீண்டும் எமது நேர்காணலை தொடர்வதற்கு முன்பு மிஸ்டர் ரஸ்மின் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு இந்நிகழ்ச்சிகளை முடிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். எமது நிகழ்ச்சிகள் கொரியாவில் EEPM மீடியா என்ற அலைவரிசையிலே இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே சற்று கல்மையில் இருந்து வந்த ரஸ்மின் அவர்களை சில கேள்விகளை கேட்டு இந்நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு பெறலாம் என்று நினைக்கின்றோம். மிஸ்டர் ரஸ்மின் அவர்களே, உங்களுடைய 2.5 வருட காலமாக இந்த கொரியாவிலே வாழ்ந்த இந்த வேளையில் நீங்கள் பல சிக்கல்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். தாங்கள் வேலை செய்யும் கம்பெனியிலே, இந்த கம்பெனியிலே வேலைகளிலே சில சிரமங்கள் ஏற்பட்ட வேளையிலே உங்களுக்கு கண்ணினால் பார்த்த சில விபத்துக்களை சொல்ல முடியுமா? மிஸ்டர் ரஸ்மின் அவர்களை தெளிவுபடுத்துங்கள். விபத்துகள் என்று சொன்னால் இளைஞர்கள் மத்தியிலே மனநிலை ஓர்மைப்படுத்தலிலேதான் பிரச்சனை இருக்கின்றது. எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் கவலை இனம் மனநிலை ஒரு இடத்திலே நிப்பாட்டுவது என்பது ஒரு சிரமமான விடயம்.
இயந்திரங்களுடன் புழங்குகின்ற ஒரு சூழல் தான் இந்த கொரியா சூழலாகும். இதனால் இளைஞர்களிடத்திலே சொல்வது, இளைஞர்கள் உட்பட என்னையும் சேர்த்துதான் சொல்கின்றேன், இளைஞர்கள் தன் தாய் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்ற போது வீட்டு நினைப்புகள், நாட்டு நினைப்புகள், நாட்டில் இருந்த நிலைகள், இவையெல்லாம் தன் மன கண்ணோட்டத்திலே வருவது ஒரு மனித நேயத்திற்கு, மனித உள்ளத்திற்கான ஒரு சிறப்பியல்பாகும். இதை தவிர்த்து ஒரு கவலையினம் இன்றி கொடுக்கப்படுகின்ற வேளையிலே உன்னிப்பையும் கவனத்தையும் செலுத்துகின்ற போது அல்லாஹுவின் உதவி கொண்டு பிரச்சனைகள் வருவது தவிர்க்கப்படும் என்பது எனது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகும். அது மட்டுமல்ல, விபத்துகள் பற்றி இவர் கேட்டார். அதை பற்றி நான் ஒரு சில விடயங்களை சொல்கின்றேன். இங்கே கொரியாவிலே பிரஸ் மெஷின் என்கிற மெஷினரிகள் மிகவும் நிறைந்து காணப்படுகின்றது. ஒரு வடிவத்தில் இருக்கின்ற பொருளை இன்னொரு வடிவத்திற்கு மாற்றுவது என்பது இயந்திரங்களை கொண்டுதான் செய்ய வேண்டும். ஒரு கடினமான வேலை. மனித கைகளை, மனித கரங்களை கொண்டு இவற்றை எல்லாம் செய்ய முடியாது. இயந்திரங்களை கொண்டுதான் சில விடயங்களை செய்ய வேண்டும். அதற்காக மனித மூளைகளை பயன்படுத்தியே உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் பகுத்தறிவு இல்லாததன் காரணத்தினால் அதனுடன் புழங்குகின்ற பகுத்தறிவுள்ள மனிதர்களாகிய நாங்கள் மிகவும் உன்னதமாகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் செயற்பட வேண்டும் என்று இந்த இளைஞர்களிடத்திலே பணிவாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நேர்காணலை தற்பொழுது சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, அவர்களை கலையகத்துக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவர்களுடைய நேர்காணல் தற்பொழுது புது வருடத்தில் புது 2010 ஆண்டை தற்பொழுது தாண்டி செல்லும் இந்த வேளையிலே அவரை சற்று நேர்காணல் செல்கின்றோம். இதோ மிஸ்டர் ரஸ்மின் அவர்களே, உங்களுடைய ஸ்ரீலங்காவுக்கும் கொரியாவுக்கும் வந்து உங்களுடைய ஏற்பட்டுள்ள மாற்றங்களை சற்று தெளிவாக கூறுங்கள். நான் 2007 ஆண்டு 8ஆம் மாதம் 28ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் கொரியாவிற்கு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு, இறுதி முயற்சியும் அதற்காக எடுக்கப்பட்டு நான் கொரியாவிற்கு வருவதற்காக திகதி 28ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் நான் கொரியாவிற்கு வருகின்ற போது பல இன்னல்கள், கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் கடந்து வருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு மிகவும் தன்னம்பிக்கையும் இளைஞர்களுக்கு இந்த இடத்திலே நான் ஒரு கருத்தாக, ஆணித்தரமான கருத்தாக தற்பொழுது EPM மீடியாவிலே எமது நேர்காணலை, எமது புது வருடம் 2010 இன்றைய நாள் முதலாவது நாளாக இன்றைய நிகழ்ச்சியில் முடிவடைவதற்கு முன் எமது கல்முனையைச் சேர்ந்த மிஸ்டர் ரிஸ்மின் அவர்களும், ஏராவூரைச் சேர்ந்த மிஸ்டர் ஹலீம் அவர்களும் சில இளைஞர்களுக்கு பல அறிவுரை வழங்கினார்கள். எமது EPM மீடியாவிலிருந்து தற்பொழுது எமது யூடியூப்பில் பார்த்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கொரியாவிற்கு வேலை பார்ப்பதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சகல இளைஞர்களும் தற்பொழுது பொறுமையை கடைபிடித்து மிக விரைவிலே நீங்களும் இங்கு வந்து எங்களை போன்று பல இன்னர்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு நாங்கள் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எமது நிகழ்ச்சியை நிறைவேற்றி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. EPM மீடியாவில் மிஸ்டர்